Hi friends, Selvindran YouTube channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று என்னென்னா ஹியூமன் குளோனிங் தான் என்ன, ஹியூமன் குளோனிங் வந்து ஏன் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க, எல்லா நாட்டிலையும் வந்து ஹியூமன் குளோனிங் வந்து ஏன் வந்து இன்னும் வந்து நடைமுறைக்கு வந்து வரலை, இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். முதல்ல ஹியூமன் குளோனிங் அப்படின்னா என்னன்னா சோமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர். இது வந்து SENT. இது வந்து ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லை வந்து பிரித்து அதோட இன்னொரு செல்லை இணைச்சி உருவாக்கக்கூடிய ஒரு முறை தான் வந்து குளோனிங் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு செல் பிரிண்டா நம்ம ஹியூமனை வந்து சொல்லலாம். ஃபுல்லாகவே வந்து பாக்டீரியாவால் வந்து ஆனது நம்ம உடம்பு வந்து. நம்ம உடம்புல இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், ஏதாவது கிட்னி, ஹார்ட், ஏதாவது ஒரு நுரையீரல், ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகிடுது. ஒரு நாள் வந்து பிரெயின் வந்து ஏதாவது பிரெயினில் ஏதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆகும். இது பூரா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடிய முறைகளில் தான் வந்து இப்போ குளோனிங் வந்து பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம், இப்போ ஹார்ட் வந்து இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அப்போ அந்த குளோனிங் வந்து என்ன மாதிரி ஒரு செல் வந்து உருவாக்கி அந்த செல்லை வந்து வளர்த்து அதில் இருக்கிற அது வளர்ந்த பிறகு குளோனிங் வந்து முழுசாக அது வளர்ந்த பிறகு அதில் இருக்கிற ஹார்ட்டை வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி வந்து ஆர்கன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து குளோனிங் முறை வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம டிஎன்ஏ என்னன்னு சொல்லி பார்ப்போம். டிஎன்ஏன்னு சொல்லுவது 23 குரோமோசோம்கள் ஆனது வந்து டிஎன்ஏ. நம்ம வந்து இப்போ டிஎன்ஏன்னு சொல்லுவது மொத்தமே கண்ணுக்கே தெரியாத ஒன்று. அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து, அதுவும் துல்லியமான மைக்ரோஸ்கோப்பில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து டிஎன்ஏ வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கோழி. இப்போ நாட்டுக்கோழி வந்து அந்த காலத்தில் இருந்து நாட்டுக்கோழி தான் வந்து அதிகமாக வந்து இருந்தது. பிராய்லர் கோழின்னு சொல்லி இப்போ ஒரு 15 இயர்ஸாக தான் வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அப்போ நாட்டுக்கோழியிலேருந்து எடுத்த செல் மூலமாக தான் வந்து பிராய்லர் கோழியை வந்து உருவாக்கியிருக்காங்க, கறிக்காண்டி வந்து. அப்போ வந்து நம்ம முன்னாடியே வந்து பிராய்லர் கோழி, பசுமாடு, நாட்டு மாட்டிலேருந்து ஜீன்லேருந்து எடுத்த பசுமாடு, நாட்டுக்கோழியிலேருந்து எடுத்த அந்த பிராய்லர் கோழி இருக்குது. அப்புறம் வெள்ளாட்டிலேருந்து எடுத்த செம்மறி ஆடும் ஒரு குளோனிங் தான். வெள்ளாட்டிலேருந்து எடுத்து வந்து அதை குளோனிங் பண்ணுறது அந்த கறிக்காண்டி தான், கொழுப்பு சத்து தான் வெள்ளாட்டை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் சில டெரரிசம், இப்படி வந்து ஒரு கேங்கில் வந்து இருக்கிறவங்க வந்து இந்த தவறான முறையில் வந்து பயன்படுத்தப்படும். மேற்கொண்டு இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். மனிதன் வந்து பிறக்கிறான், இறக்குறேன், வாழ்கிறான். இதை தாண்டி அப்பாற்பட்ட செயலாக வந்து அது இருக்குன்னு சொல்லி எல்லா நாடுகளிலுமே வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஹியூமன் குளோனிங்கிறது ஒன்று வந்து வரும். ஏன்னா சைடில் நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து காட்டுறேன். அது ஒரு கம்ப்யூட்டரைஸில் வந்து ஹியூமனை வந்து எப்படி வந்து குளோனிங் பண்ணுறதுன்னு சாஃப்ட்வேர்ஸ் புறாமே இருக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து வரும். நான் சொல்கிறது வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஹியூமன் குளோனிங் ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப காமனாக வந்து இருக்க போகுது. இப்போயே வந்து நம்ம வந்து ஹியூமன் வந்து குளோனிங் சொல்லலாம். வேறு அனிமல்ஸ், விலங்குகள் வந்து ஹியூமன் குளோனிங் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ டேலின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி வந்து குளோனிங் பண்ணாங்க. ஒரு 6 வயசு ஆட்டில் இருந்து அந்த செல்லை வந்து எடுத்து அதை வந்து தனியாக சோமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர், இப்படி இந்த முறைகள் மூலமாக வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வளர்த்தாங்க. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த எந்த வயசில் அந்த ஒரிஜினல் ஆட்டுக்குட்டியிலேருந்து செல்லை வந்து எடுத்து உருவாங்கினாங்களோ அந்த வயசு வரைக்கும் தான் வந்து அது வந்து உயிரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 6 வருஷம் கழிச்சு இறந்துருச்சு. ஒரு செம்மறி ஆட்டோட ஆயுள் காலம் 12 வருஷம். ஆனால் அது 6 வயசில் அந்த செல்லை அந்த ஆட்டுக்குட்டியில் எடுத்தனால 6 வயசு வரைக்கும் தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஹியூமனுக்குமே வந்து நம்ம இப்போ என்ன மாதிரி ஒரு ஹியூமன் வந்து குளோனிங் வந்து பண்ணுறோம். எனக்கு 26 வயசுல 26 வயசு வரைக்கும் தான் வந்து அந்த குளோனிங் வந்து வாழும். அதுக்கப்புறம் வந்து அந்த குளோனிங் வந்து பல பிரச்சனைகள் காரணமாக இறந்துடும். பல பிரச்சனை என்று சொல்கிறப்ப ஆர்கன்ஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடலாம். எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் குளோனிங்கிறது நம்ம ஒரு 100 இயர்ஸ் வாழணும்னா 50 இயர்ஸ் தான் வந்து குளோனிங் மேலே வந்து வாழ முடியும். இப்போ நம்ம கண்ணாடி பார்க்குற குளோனிங் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா கவுஸ், நாட்டு மாட்டுலேருந்து உருவாக்கின பசுமாடு. நாட்டு மாட்டு தான் வந்து அந்த எத்தனையோ கோடி ஆண்டுகள் வந்து நாட்டு மாடு தான் வந்து இருக்குது. அதுலேருந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் பால் தான் வந்து நம்ம வந்து கறக்க முடியும். ஆனால் வந்து இப்போ குளோனிங் மூலயமா ரீசெண்டாக ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து குளோனிங் மூலயமா சிந்து மாடு அப்படின்னு சொல்லி இப்போ 11 லிட்டர் 12 லிட்டரு
இந்த மாதிரி கறக்கிற மாதிரி பால் கறக்கிற மாதிரி உயிரினங்களை வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதான் வந்து நாட்டு மாடு தான் வந்துருச்சு. இப்போ குளோனிங் மூலமாக உருவாக்குறனால சிந்து மாடு வந்து ஒரு குளோனிங் மாடு. அதில் தான் வந்து 12 லிட்டர் இப்படி புறாமே வந்து பண்ணுறோம். இன்னொரு 100 இயர்ஸ் 20 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி குளோனிங் வந்து ஒரு காமனாக வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து வர வந்து போகுது. குளோனிங்கிற வந்து சமூகத்திலேயே வந்து பல பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா ஒரிஜினல் குளோனிங் வந்து இப்போ வந்து ஒரிஜினல் குளோனிங் மனிதன் வந்து இருக்காது. அவர் மாதிரி இன்னொரு குளோனிங் பண்ணுறப்ப அந்த சமூகத்தில் வந்து இப்போ 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரும். ஒரு குளோனிங் வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு குளோனிங் வந்து இருக்குண்டா அது மாதிரி இருக்கின்ற ஒரு விரும்புகிறாருண்டா அது மூலமாக வந்து அவருக்கும் பிரச்சனை ஆகுது. இந்த குளோனிங்க்கு வந்து பிரச்சனையாக வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேலும் இன்றைய நாள் முதல் குளோனிங் என்பது ஒரு எழுதப்படாத ஒரு நடைமுறையை தான் வந்து இருக்குது. விலங்குகள் தான் வந்து அதிகமாக வந்து குளோனிங் வந்து பண்ணியிருக்காங்க. மனிதனை வந்து குளோனிங் பண்ண முயற்சித்த நாடுகளில் வந்து இருக்குது. அப்படி முயற்சித்த நாடுகள் வந்து சொல்லி பார்த்தோம்னா யுனைடெட் கிங்டமில் வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து ஹியூமனில் வந்து ஒரு அந்த செல்லுக்குள்ள ஒரு கருமுட்டை இருக்கும். அந்த கருமுட்டையை வந்து 2 வந்து நம்ம பிரித்து தான் வந்து குளோனிங் வந்து நம்ம பண்ண முடியும். அது பிரிக்கிறப்ப என்ன செய்யுதுன்னா அதில் இருக்கிற டெமட்டைட்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு வேதிப்பொருளும் சேர்ந்து வந்து அது பிரிஞ்சு வரனால ஹியூமன் குளோனிங்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் ஹியூமன் குளோனிங் வந்து ஃப்யூச்சரில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் பண்ணாதே வந்து சாத்தியம். இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியமும் இல்லை. ஏன்னா யுனைடெட் நேஷனல்ஸ் ஹெல்த் இதே வந்து ஹியூமன்ஸ் வந்து குளோனிங் பண்ணுறதை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. குளோனிங்கில் வந்து 3 நாடுகள் வந்து அதிகமான ஒரு பங்கு வந்து பிற்காலத்தில் வந்து வகிக்கும். எந்தெந்த நாடுகள்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா, சைனா, யுனைடெட் கிங்டம். இந்த 3 நாடுகள் வந்து குளோனிங்கில் வந்து பிற்காலங்களில் வந்து இதை ஒரு இண்டஸ்ட்ரியாகவே வந்து மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து குளோனிங் வந்து இருக்குது. நான் சைடில் காமிச்ச ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க, கம்ப்யூட்டரைஸ்டு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க. குளோனிங் என்பது மனிதர் மூளைக்கு வந்து அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து கடவுள்ன்றது ஒன்று வந்து இருக்குது. அது கடவுள்ன்றது வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம எந்த வினை நம்ம செஞ்சாலும் அதுக்கு எதிர்வினை வந்து வரும். எதிர்வினை வரும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதனால் கடவுள் அந்த உலகத்தில் வந்து எந்த உயிரினமாக இருந்தாலும் பாருங்கள். இப்போ ஒட்டகத்துக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், புல்கள் வந்து பறிச்சு தின்றதுக்காண்டி. யானை வந்து கீழே குனிஞ்சு புல்லுகளை வந்து மேய முடியாதுன்னு சொல்லி யானைக்கு வந்து தும்பிக்கை வந்து இருக்குது. மனிதன் வந்து இப்போ கைகள் கால்கள் இருக்குது. இப்போ குரங்குகள் வந்து நார்மலாக மனுஷன் மாதிரி நடமாடுறது மரங்கள் தாவிட்டு வந்து இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து யோசிச்சு பாருங்கள். அந்த கரப்பாம்பூச்சி, எறும்பு, அப்புறம் இந்த பெருச்சாளி, இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, இதுவாக நம்ம நாட்டில் வந்து பெரிய உயிரினங்களாக வந்து இருந்தால் இப்போ நம்ம நாடு வந்து என்ன ஆகும்? மனிதர்களுக்கு வந்து அதிகமான ஒரு ஆபத்து வந்து விளைவிக்குமா இல்லைன்னு பாருங்க. ஒரு தேள், ஒரு கொட்டலாங்குளவி, இப்படி விஷப்பூச்சிகள் எல்லாமே இப்போ ஒரு பாம்பே இருக்குது. அது நம்ம ஒரு சராசரியாக ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் ஆழத்தே இருக்கும். அதிலே வந்து இப்போ ஒரு அகலம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு வந்து நீளம் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு இருக்குன்னு வைங்க. இப்போ மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து! ஒரு பூச்சியை ஒரு ஒரு கொட்டலாங்குளவியோ ஒரு விஷப்பூச்சியோ ஒரு இதோ எதுவுமே இருந்தாலும் அது மனிதனுக்கு வந்து ஆபத்து வந்து விளைவிக்கக்கூடியது ஒன்று. மனிதன் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம நோய் நொடியில் வந்து காப்பாற்றுறோம்னு சொல்லி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிர்வினை வந்து வரும். வைரஸ் காய்ச்சல்ஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வைரஸ் காய்ச்சல், கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது. 2-3 இயர்ஸில் வந்து அதிகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லி எத்தனையோ வந்து வைரஸ் வந்து வருது. இது ஒரு குளோபல் வார்மிங்னு சொல்லி இந்த உலகமே வந்து ஒரு நீரில் வந்து இப்போ மூழ்கிற ஒரு சூழ்நிலை வந்து வருது. பனிமலைகள் வந்து உடஞ்சி விழுகிறதா இருக்கட்டும், நிலத்தடி நீர்மட்டம் கூடுறதா இருக்கட்டும், மேற்கொண்டு அதனால் நம்ம ஏரி குளங்கள் ஆற்று நீர்நிலைகள் பூரா வந்து ஏறுது. அந்த ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே ஒரு குடிக்க வந்து தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து சென்னை மாநகரம் வந்து பார்த்துருக்கு. இப்போ வந்து நடு ரோட்லேயே வந்து ஒரு கார் ஒரு லாரியவே அடிச்சுக்கு வந்து போகிற மாதிரி வந்து தண்ணி வந்து போய்க்கிருக்கு. அப்போ மனிதன் வந்து எந்த வினை செய்தாலும் வந்து அதுக்கு எதிர்வினை உண்டுன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால்
நேச்சராக வந்து இருக்கணும். நேச்சரை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அது வந்து நம்மளை வந்து அழிச்சிடும். இயற்கைக்கு மாறான செயல்களை செய்வதை தடுப்போம். நல்வாழ்க்கையை வாழ்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.